ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை, தமிழகம் மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கையில் உள்ள தமிழ் சமூக ஊடக பரப்பிலும் சரி, அதாவது சோஷியல் மீடியா தளத்திலும் சரி, டயஸ்போரா எனப்படும் புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் சோஷியல் மீடியா தளத்திலும் சரி, தற்போது ரீச்சா மேனியா தலை தூக்கி இருக்கின்றது. ரீச்சாவில் நடந்த உணவு திருவிழாவில் இடம்பெற்ற சம்பவங்களை மையப்படுத்திய கண்டென்ட் கிரியேஷன்ஸ்கள் எல்லாம் ஆத்துல போகிற தண்ணி அம்மா குடி அப்பா குடி என்ற பாணியில் விரவ விடப்படுகின்றன. இதற்குள் வேட்டையாடல் சந்தர்ப்பத்துக்காக ஒன்று கூடும் காட்சிகளும் இந்த ரீச்சா பண்ணையை மையப்படுத்தி வருவதை சில டைம் லைன்கள் புலப்படுத்திக் கொள்கின்றன. இந்த பண்ணையில் ஒரு உணவு திருவிழா நடப்பதற்கு முதல் நாளில் அந்த பண்ணையில் விளைவிக்கப்படும் பழங்கள் அழுகாமல் ஃப்ரெஷ்ஷாக, அதாவது பசுமையாக இருப்பதற்காக ஃபோர்மலின் என்ற ரசாயனம் சட்டவிரோதமாக தெளிக்கப்படுவதாகவும், அவ்வாறாக ஃபோர்மலின் தெளிக்கப்பட்ட பழங்கள் தெற்கே நோக்கி வருவதாகவும் ஒரு திட்டமிட்ட செய்தியை ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அரங்கில் வடக்கின் சுயேட்சை கிளாடியேட்டர் எம்பி அடித்து விட்டார். ஃபோர்மால்டிஹைட், மெத்தனால் மற்றும் நீராகிய 3 கூறுகளால் ஆன இந்த ஃபோர்மலின் எனப்படும் நிறமற்ற திரவம் இறந்த மனித உடல் செல்களின் சிதைவை தடுக்கவும், அதாவது மனித கலங்களின் சிதைவை தடுக்கவும், அவற்றின் திசுக்களை பாதுகாக்கவும், பரவலாக இறந்த உடல்கள் பழுதடையாமல் இருப்பதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு ரசாயனம் என்பது நீங்கள் அறிந்த விடயம். இந்த ரசாயனம் சட்டவிரோதமாக மீன்கள் போன்ற மனிதர்கள் உண்ணும் பொருட்களிலும் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுவதொன்று, அதற்கும் ஆதாரங்கள் உள்ளன. இந்த ஃபோர்மலின் திரவம் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் தோல்களை பசுமையாக வைத்திருப்பதற்காக பயன்படுத்தப்படுவதாகவும் கூறப்படுவதுண்டு. இவ்வாறான நிலையில்தான் இந்த தரவுகளை எல்லாம் தெரிந்து வைத்திருந்த அந்த கிளாடியேட்டர் எம்பி இந்த ஃபோர்மலின் ரீச்சாவில் விளைவிக்கப்படும் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் சட்டவிரோதமாக தெளிக்கப்படுவதான ஒரு குற்றச்சாட்டை ஆதாரம் இல்லாமல் தெளித்து விட்டார். வடக்கின் இயற்கை பண்ணையாக இருப்பது ரீச்சா. அங்கு விளைவிக்கப்படும் பழங்கள் அழுகாமல் இருப்பதற்காக இந்த ஃபோர்மலின் சட்டவிரோதமாக தெளிக்கப்படுவதாக, அதுவும் ரீச்சா உணவு பண்ணையில் ஒரு உணவு திருவிழா நடப்பதற்கு முதல் நாளில் உணவு சம்பந்தப்பட்டு, அதுவும் அந்த பண்ணையின் உணவு சம்பந்தப்பட்டு நாடாளுமன்றத்தில் இதனை ஒரு சோஷியல் டிஸ்ட்ரக்ஷன் கான்ஸ்பிரசி தியரி எனப்படும் சமூக சேத சதி கோட்பாட்டில் இந்த கிளாடியேட்டர் எம்பி அடித்து விட்டதாக தெரிகிறது. இலங்கையில் நடைமுறையில் உள்ள பார்லிமென்ட்ரி பிரிவிலேஜஸ் இம்யூனிட்டி எனப்படும் நாடாளுமன்ற சிறப்புரிமை மற்றும் பாதுகாப்பு சார்ந்த உரிமைகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது நாடாளுமன்ற அரங்குக்குரிய பேச்சுரிமை. இந்த பேச்சுரிமை காரணமாக எதனையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லிக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் அவ்வப்போது அடித்து விடல்கள் வரத்தான் செய்கின்றன. ஐபிசி சட்டவிரோதமாக இயங்குவதாக கூட கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு எம்பி அடித்து விட்டார். இப்போது ரீச்சா பண்ணையில் ஒரு உணவு திருவிழா நடக்க முன்னர் ஃபோர்மலின் கதை அடித்து விடப்படுகின்றது. என்ன செய்வது? ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 67வது பிரிவின் கீழ் நாடாளுமன்றத்திற்கும் அதன் உறுப்பினர்களுக்கும் வழங்கப்படும் சட்டபூர்வ சிறப்புரிமைகள் மற்றும் விலக்குரிமைகள் இவ்வாறாக சில எம்பிமாரால் முறைகேடாக பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் இவ்வாறான முறைகேடாக நாடாளுமன்றத்தில் தமக்கு பேச்சுரிமை இருப்பதற்காக எதனையும் சொல்லலாம் என்ற நிலையில் அவர்கள் நடந்து கொள்வது உண்மையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த பேச்சுரிமை பாதுகாப்பு காரணமாக எம்பிமார் நாடாளுமன்றத்தில் பேசும் விடயங்களுக்கு வெளியே வழக்கு தொடர முடியாது அல்லது சட்ட ரீதியாக சவால் செய்ய முடியாது என்பதும் ஒரு யதார்த்தம்தான். ஆனால் எம்பி ஒருவருக்கு உள்ள இந்த சிறப்புரிமை என்பது ஒரு எம்பி எதனையும் அடித்து விடலாம், எதனையும் பொய்யாக வதந்தியாக சொல்லிக்கொள்ளலாம் என்பது அர்த்தப்படுத்தலுக்குரிய விடயமல்ல. அதே நாடாளுமன்றம் தனது சொந்த விதிகள் மற்றும் சிறப்புரிமைகளின் கீழ் உறுப்பினர்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய விதிகளை எல்லாம் கொண்டிருக்கின்றது.
ஆனால் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அரங்கை பொறுத்தவரை தமிழர்களின் விடயத்தில் தெற்கின் அஜெண்டா வேறு வகையில் இருப்பதால் இவ்வாறான கிளாடியேட்டர்கள் எல்லாம் மறைமுகமாக ஊக்குவிக்கப்படுவது வேறு விடயம். அந்த வகையில் தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்த மஹிந்தவை தனது முன்னோடி தலைவராகவும் அவரது புதல்வன் நாமல் ராஜபக்சவை தனது சகோதரையோவாகவும் விழிக்கும் வடக்கின் சுயேட்சை கிளாடியேட்டர் எம்பியும் மறைமுகமாக ஊக்குவிக்கப்படுவதெல்லாம் புதுமையான விடயங்கள் அல்ல. ஆனால் வடக்கின் கிளாடியேட்டர் எம்பியே தனக்குரிய மனநோய் மாத்திரைகளை எடுக்க வேண்டும் என்ற அறிவுரைகள் கூட அதே நாடாளுமன்ற அரங்கில் சக எம்பிக்களிடமிருந்து ஒலித்துக் கொள்வதால் இவ்வாறான புதிய போமலின் கதைகளை அல்லது விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் பல கொள்கலன்களில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதான இதே எம்பி கடந்த வருடம் அடித்து விட்டது போன்ற விடயங்களை கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை. ஆனால் இங்கு இவ்வாறான சோஷியல் டிஸ்ட்ரக்ஷன் கான்ஸ்பிரசி தியரி ஆகிய சமூக சேத சதி கோட்பாடு தனியே ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அரங்கங்களில் மட்டுமல்ல, வடக்கின் சுற்றுலாத்துறை மற்றும் அதன் பொருளாதார சுயசார்பை அடிக்கும் நோக்குடன் உணவு திருவிழாவில் செயற்கைத்தனமாக அரங்கேற்றப்பட்ட நிகழ்வுகளிலும் இருப்பதற்கான ஆதாரங்கள் எல்லாம் வருகின்றன. இந்த நிகழ்வுகளில் என்ன நடந்தது என்பதை ரீச்சா உரிமையாளரை குறிப்பிடுகின்றார். தனது பணியாளர்கள் குறிவைக்கப்பட்டதை, மோசமாக அவமானப்படுத்தப்பட்டதை தாங்க முடியாமல் குரல் தழுதழுக்க இந்த சம்பவங்களை அவர் வெளிப்படுத்திக் கொள்கிறார். ஆனால் இதற்கு பின்னால் சம்பவம் செய்ய தலைப்பட்ட தரப்புகள் குறித்தும் அவர் பகிரங்கப்படுத்தி இருக்கின்றார். 2ஆம் நாளில் இந்த உணவு திருவிழாவின் போது அதிகளவு மக்கள் கூடியதால் ஏற்பட்ட நிலைமை மற்றும் உணவு பற்றாக்குறை தொடர்பான விமர்சனங்களுக்கு ரீச்சா தலைமைத்துவம் பகிரங்கமாக வருத்தமும் தெரிவித்திருந்தது. தமது தரப்பிலும் குறைபாடுகள் இருந்தன என்பதை அது ஒத்துக்கொண்டது. இந்த நிகழ்வுக்கு வந்து திருப்தி அடையாத அல்லது பாதிக்கப்பட்டதாக தம்மை கருதும் மக்களுக்கு கட்டணத்தை மீள ஒப்படைக்கவும் அது முடிவு செய்திருந்தது. அது கூட அந்த உரிமையாளரால் சொல்லப்பட்டது. எஞ்சிய 2 நாட்களுக்கும் திட்டமிட்ட நிகழ்வுகளும் பாதுகாப்பு காரணங்கள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பு காரணமாக மீளெடுக்கப்பட்டது. 2-3 நாட்களாக வந்து சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாக இருக்கக்கூடியது ரீச்சா அண்ட் பாஸ்கரன். ஸோ அந்த பேசுபொருளாக்கினவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. அப்படியே தொடர்ந்து ஒரு ஹைப்பில் வச்சுருங்க. நிறைய விஷயத்துக்கு அது எனக்கு உதவியாக இருக்கும். மக்கள் கூட்டம் பெருக்கெடுத்து வரைக்கிலேயே ஒன்றும் செய்யலாம் போச்சு, அவைய ஸ்டாப் பண்ணலாம் போச்சு. கேட்குற அளவுக்கும் இல்லை, சொல்கிறத விளங்கி கொள்கிற அளவுக்கும் இல்லை வந்துட்டோம் உள்ளே போகணும்ன்ற ஒரு நிலப்பாட்டுக்கு வந்துட்டினோம். நாங்கள் ஏலா கொடுமைக்கு ஒரு 6-6.15 போட வெளிப்பக்க கேட்டையே மூடிட்டோம். உள்ள வாகனத்தை உள்ள ஆக்கள் எடுக்க வேண்டாம் என்று சொல்லியே மூடிட்டோம். அதெல்லாம் உங்களுக்கு சரியான சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கும். தூரடங்கள்லேருந்து பெட்ரோல் செலவழித்து வாகனம் பிடிச்சி உணவு திருவிழா கண்டு வந்து இடையில திரும்பி போகிறன்றது வந்து எவ்வளவு வழிகள் தந்திருக்குமென்னு எனக்கு தெரியும். அதுக்காக உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். திரும்பவும் ஒரு அம்மா வந்து குப்பை அள்ளிக்கொண்டு நின்ற அம்மாவை அந்த குப்பையை தூக்கி அந்த அம்மாவோட தலையில் போட்டிருக்கிறோம். என்ன நாகரிகம், என்ன கல்ச்சர், ஏன் இப்படி இருக்கிறீங்க, மனுஷர்களாக இருக்கிறதுக்கு பழகிக்கொள்ளுங்க, ஏன் இப்படி காட்டு மிராண்டிகளாக இருக்கிறீங்க. நாங்களும் அதில் வேலை செய்கிறாக்கள் வேறு யாரும் இல்லை. மேபி உங்களோட அக்காவை இருக்கலாம், உங்களோட தங்கச்சியாக இருக்கலாம், உங்களோட அம்மாவை இருக்கலாம். அந்த வேலை செய்த ஆக்களுக்கெல்லாம் அப்படி அந்த அளவுக்கு ஒரு குப்பையை தூக்கி நீங்கள் தலையில் கொட்டுற அளவுக்கு அங்கே ஒன்று கேவலமாக நடக்கல. ரீச்சாவில் வந்து 7-8 இடத்துல வந்து ஃபுட் கவுண்டர் போட்டு ஒவ்வொரு இத்தாலியன் சாப்பாடு, வெஸ்டர்ன் சாப்பாடு, இந்தியன் சாப்பாடு, யாழ்ப்பாணத்து சாப்பாடுன்னு சொல்லி விதமான இதுகள் போட்டிருந்த இடத்துல ஒரு பிள்ளை போய் ஒரு ஸ்வீட் கடையில், அதாவது ஒரு 25 விதமான ஸ்வீட் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து அள்ளி எடுத்து பேக்கில் போட்டது கொண்டு போனது, அது கொட்டினது சிந்தினது போக ஒரு பிள்ளை ஒரு ஸ்வீட் எடுத்து வச்சுக்கொண்டு இது கூப்பிடுற பாஸ்கரனை இதுக்கு தான் 3000 வேணுனதாக கொண்டதான்னு சொல்லி அந்த வன்மத்தை கேட்க அந்த வீடியோவே உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லுது. நீங்கள் அந்த வீடியோவை உன்னித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ நிறைய விஷயங்களை சொல்லுது. அந்த பிள்ளை வந்தது ஓகே சாப்பிட இல்லைன்னு சொல்லி சொன்னால், அவ்வளோ இடம் இருந்து அவ்வளோ இடத்துலையும் சாப்பாடு இல்லையோன்னு சொல்லி சொன்னால் கடைசி வரையும் இல்லை. 10 மணி மட்டும் ஆக்கள் நின்று சாப்பிட்டு போன ஆக்கள் தந்த ரிவ்யூ இருக்குது, வீடியோ இருக்குது. நான் கொஞ்சமாக போஸ்ட் பண்ணுவேன். ஆக்கள் சொன்ன கருத்துக்கள், ஆக்கள் தந்த ரிவ்யூகள், எங்களோட சிசிடி ஃபுட்டேஜ் இருக்குது. இப்போ அவள் எங்கெங்கெல்லாம் சாப்பிட்டாண்டெல்லாம் தேடி எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வெளியிலேருந்து ஆக்களால் திரிவுபடுத்தப்பட்டு உள்ளே அனுப்பி விஷத்தை கக்க வேணும். அதாவது எனக்கு தெரியல, ஒரு மனிதனுடைய வளர்ச்சி அல்ல ஒரு வடமானத்தினுடைய வளர்ச்சி அல்ல ஒரு கிராமம், எக்கச்சி என்ற கிராமம் இன்றைக்கு உலகம் எங்கும் பேசப்படக்கூடிய ஒரு கிராமமாக மாறி இருக்குது. அந்த வளர்ச்சியே எங்களோட சகோதரங்களுக்கு பிடிக்கலைன்னு எனக்கு விளங்கலை. ஆனால் இந்த நகர்வுகள் யாவுமே வடக்கின் சுற்றுலாத்துறை மற்றும் வடக்கின் பொருளாதார சுயசார்பை அடிக்கும் நோக்குடன்
இவ்வாறான குழப்பங்களை எய்தவர்களின் சமூக சேத சதி கோட்பாட்டின் ஒரு பகுதியாக அரங்கேற்றப்படுவதான ஐயங்கள் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகின்றது. ஒருவரது திறமைக்கும் உழைப்புக்கும் அவரது சொந்த மண்ணில் மதிப்பு கிட்டுவதற்கு ஒரு சமூக அமைப்பு வடக்கில் இருக்கக்கூடாதென்ற குறிவைப்புகளின் பின்னணியை உணராமல் சமூக வலைத்தளங்களில் இந்த விடயங்களை இந்த கண்டென்ட் கிரியேட்டர்கள் அல்லது இது கிடைத்ததுதான் தாயம் என்ற அடிப்படையில் சோஷியல் பதிவாளர்கள் எல்லாரும் ஏதோ புலனாய்வு பதிவாளர்கள் போல வன்ம கூச்சல்களை எல்லாம் வெளிப்படுத்திக் கொள்கின்றார்கள். ரீச்சாவின் பிகே மீது, அந்த மனிதர் மீது தனிப்பட்ட அரசியல் பகை வைத்துள்ள தரப்புகள் இதனை ஒரு முதலீடாக விரிவாக்க துடித்து ரீச்சாவில் உழைக்கும் நூற்றுக்கணக்கான சாமானியர்களின் வாழ்க்கையை முரசிக்கொள்வதால் இது ஒரு சோஷியல் டிஸ்ட்ரக்ஷன் கான்ஸ்பிரசி தியரி என்ற சமூக சதி கோட்பாட்டுக்குள் வருவதை இங்கு அவதானிக்க வேண்டும். வடக்கில் இவ்வாறான சமூக சேதார சதி கோட்பாடுகளுக்கு ஆதாரங்கள் இருக்க, தெற்கில் அனுர தரப்பு முன்னகர்த்த தலைப்படும் நீதிபதிகளின் ஓய்வு வயது சார்ந்த அரசியலமைப்பின் 22ஆம் திருத்தம் இப்போது எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு முக்கியமான துருப்புச்சீட்டாக மாறியுள்ளது. ஸ்ரீலங்கா பௌத்த பீடங்களின் மகாநாயக்க தேர்கள் இந்த விடயம் குறித்த கவலைகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு கடிதம் மூலம் எழுதியுள்ளதால் பிரதான எதிர்க்கட்சியான சஜித் தமது தரப்பில் இப்போது இந்த 22ஆம் அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிராக போராட முனைப்பு கொள்கின்றது. இவ்வாறான முனைப்புகளுக்கு மத்தியில் இன்று இலங்கையில் கிராம சேவையாளர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளமை அரசாங்கத்திற்கு இன்னொரு புதிய தலையீடியாக வந்திருக்கின்றது. ஏற்கனவே அரசாங்கத்திற்கு சிறைத்துறையில் போதும் என்ற தினசரி தலையீடுகள் உள்ளன. வெளியிலிருந்து சிறைகளை இயக்கும் போதை கிங்பின்கள் மற்றும் பாதாள உலக கிங்பின்களை தூக்கினால்தான் சிறைகள் கட்டுப்பாட்டுக்குள் வெறும் என்ற நகர்வின் அடிப்படையில் கஞ்சிமானி இம்ரான் போன்ற தலைகளை பிடிக்க இப்போது மலேசியாவில் ஒரு சிஐடி காவல்துறை குழு இன்டர்போலின் உதவியுடன் ஒரு கூட்டு சல்லடை நடவடிக்கையை நடத்தி வரும் நிலையில் இதுவரை கஞ்சிமானி இம்ரான் அங்கு மாட்டிக்கொள்ளாத நிலையில் அவரது ரைட் ஹேண்ட் மற்றும் லெஃப்ட் ஹேண்ட் என கருதப்படும் ரத்மலான சைமா உட்பட்ட 3 பாதாள முகங்கள் மலேசியாவிலிருந்து இன்று இலங்கைக்கு தூக்கி செல்லப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. சிறப்பு பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்ட இந்த 3 குற்ற முகங்களும் ஸ்ரீலங்கா சிஐடியின் பாதுகாப்பில் விசாரிக்கப்பட்ட பின்னர் அவர்கள் வலிமையான சிறைகளுக்கு அனுப்பப்படாமல் படைமுகாம்களில் இருக்கக்கூடிய உயர் பாதுகாப்பு தடுப்பில் வைக்கப்படலாம் என தெரிகின்றது. ஏனென்றால் இந்த பாதாள கிங்பின்கள் தான் ஸ்ரீலங்கா சிறைகளை இயக்குவதாகவும் அங்குள்ள கைதிகளை வன்முறைகளுக்கு தூண்டுவதாகவும் ஆதாரங்கள் வந்துள்ள நிலையில் இந்த நகர்வு எடுக்கப்படக்கூடும். கஞ்சிமானி இம்ரான் தற்போது மலேசியாவில் இருந்து வேறு நாடுகளுக்கு தப்பிச் செல்ல முடியாதபடி இன்டர்போலின் உதவியுடன் மலேசிய காவல்துறை ஒரு லாக் போட்டிருப்பதாகவும் அவரை வளைத்திருப்பதாகவும், அதாவது நேரடியாக அவர் இருக்கும் இடம் சுற்றி வளைக்கப்படாமல் விட்டாலும் அவர் மலேசியாவிலிருந்து தப்பிச் செல்ல முடியாத வகையில் நகர்வுகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. இன்று கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்ட ரத்மலான சைமாவுக்கு போதை வணிக சாம்ராஜ்யத்தில் எட்டிய பணத்தினால் தாய்லாந்தில் 5 நட்சத்திர ஆடம்பர மாடி நட்சத்திர விடி உட்பட்ட பல வணிக நிறுவனங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இலங்கை விடயங்களில் இறுதியாக யாழ்ப்பாணத்தில் தனது தாய் வழி தாத்தாவுக்கு உள்ள சொத்து தங்களுக்கு கிடைத்திருக்கும் ஒரே ஒரு இலங்கை நினைவு என குறிப்பிட்டுள்ள தமிழக முதல்வர் விஜயின் மகனான ஜேசன் சஞ்சய், இலங்கை எவ்வளவு அழகான நாடு என்பதை தான் ஒரு திரைத்துறை இயக்குநராக விரைவில் திரையில் காட்டுவேன் என்பது தன்னால் வெளிப்படுத்தப்படுவதாகவும் இது தனக்குரிய மிகப்பெரிய ஆசை என்றும் தெரிவித்திருக்கின்றார். இயக்குநராக தடம் பதித்துள்ள ஜேசன் சஞ்சய் தனது தாய் வீடான இலங்கை மற்றும் யாழ்ப்பாணம் குறித்து பேசி இலங்கைக்கு தான் பயணப்படுவது எப்போதுமே தனக்கு ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளமை அவர் விரைவில் யாழ்ப்பாணம் செல்லலாம் என்ற ஊகங்களை வெளிப்படுத்தியுள்ளது. ஜேசன் சஞ்சயின் தாயாரான சங்கீதாவின் இலங்கை பின்னணி மற்றும் தனது தாய்வழி குடும்பம் குறித்து அவர் மிகவும் வெளிப்படையாக ஊடகங்களுக்கு பேசிய முதலாவது சந்தர்ப்பமும் இதுதான். இவை இலங்கை சார்ந்த விடயங்கள். அடுத்து தமிழகத்தில் இடம்பெறும் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் கட்டாயமாக பாடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று தமிழக சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் தனி தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்திருப்பதாக தெரிகின்றது. இந்த தீர்மானம் அனைத்து அரசியல் கட்சிகளின் முழு ஆதரவுடன் ஏகமனதாக நிறைவேற்றப்படும் என்பது அது சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னரே எதிர்பார்க்கப்பட்டது. அண்மைய நாட்களில் தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் கலந்து கொள்ளும் விழாக்களில்
தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படும் வழக்கமான நடைமுறை பின்தள்ளப்பட்டு அது மூன்றாவதாக பாடப்படுவது பெரும் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் முதலமைச்சர் விஜய் இந்த தனி தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கின்றார். இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்க மேற்பார்வையின் கீழ் உருவாக்கப்பட்ட காசா தொடர்பான அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் 15 அம்ச திட்டத்திற்குரிய எதிர்ப்பை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு முதலாக பகிரங்கமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பணிந்து இஸ்ரேலிய இராணுவம் கடந்த ஒரு வார காலமாக ஹமாஸுக்கு எதிரான தனது குறிவைத்து அதாவது டார்கெட் தாக்குதல்களை நிறுத்தியுள்ளதாக கூறப்படும் நிலையில் டொனால்ட் ட்ரம்பால் வலுவாக ஆதரிக்கப்பட்ட காசாவின் இந்த 15 அம்ச திட்டத்தை தான் தனிப்பட்ட முறையில் நிராகரிப்பதாகவும் எதிர்ப்பதாகவும் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியிருக்கின்றார். ட்ரம்பின் இந்த திட்டம் ஹமாஸ் அமைப்பிடமிருந்து ஆயுதங்களை களைவதற்கும் அதே நேரத்தில் காசாவில் கிட்டத்தட்ட 70% நிலப்பரப்பை கைப்பற்றி ஆக்கிரமித்துள்ள இஸ்ரேலிய இராணுவத்தை படிப்படியாக அங்கிருந்து அகற்றவும் வழிவகுக்கும் நோக்கங்கள் கொண்டதான ஒரு டீலாக தெரிகின்றது. இந்த நிலையில் ஹமாஸ் உண்மையாகவே ஆயுதங்களை கைவிடும் வரை இஸ்ரேலிய இராணுவம் காசாவிலிருந்து வெளியேறாதென நேற்றும் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியிருக்கின்றார். ஆகையால் ட்ரம்பின் இந்த காசா பிளான் இஸ்ரேலிய பிரதமரால் முதல் முறையாக எதிர்ப்புக்கும் விமர்சனத்துக்கும் ஏறக்குறைய ஒரு கண்டனத்துக்கும் உள்ளாக்கப்பட்டிருப்பது ட்ரம்புக்கும் அவருக்கும் இடையிலான புதிய முறுகலின் இன்னொரு பாதையை இல்லைன்ற இன்னொரு கதவை திறக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.